ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 முட்டை மந்திரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். நெல்லைபுரி என்ற ஒரு நாட்டை வந்து திருவேங்கடம் என்கின்ற ஒரு அரசரை வந்து ஆண்டுட்டு வந்தார். அந்த அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஆட்சி செஞ்சு நிறையா வந்து நாடுகளை வந்து அவர் கைப்பற்றி நல்ல ஒரு பெரிய ராஜ்யத்தை அவர் வந்து உருவாக்கி வச்சுருந்தார். அதனால் அந்த ராஜ்யத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய நாட்டை கைப்பற்றி வச்சுருந்ததுனால அந்தோட அரசர்களும் வந்துட்டு இவர் கைப்பற்றதுனால இவருக்கு கீழே தானே அவங்க அடிமையாக இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாம் முடிவு செஞ்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு திட்டம் போட்டு இந்த திருவேங்கடத்தை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் அவனை வந்து நம்ம வந்து கொலை பண்ணணும். ஆனால் நம்மளுடைய வீரமும் விவேகமும் வந்துட்டு அங்கே வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா திருவேங்கடம் வந்து மிகவும் வலிமையானவன். போர் செய்கிறதுல வந்துட்டு அவனை அடிச்சுக்க ஆள் வேறு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நேர்த்தியான போர் திறமை வந்து கொண்டவன். அவன்கிட்ட இருக்க தளபதியாகட்டும், போர் கருவிகள், போர் செய்யக்கூடிய விலங்குகள் எல்லாத்துக்குமே நல்ல பயிற்சி கொடுத்து நல்லபடியாக வந்து அவன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தான். அதனால் எந்த வீரத்தை கொண்டுமே வந்துட்டு நம்ம வந்து திருவேங்கடத்தை வந்துட்டு நம்மளால் கொல்ல முடியாதுன்னு நினச்சி ஒரு சூழ்ச்சியை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த திருவேங்கடம் வந்து எந்தெந்த நாட்டெல்லாம் வந்துட்டு கைப்பற்றி அவங்களுக்கு கீழே ஆண்டுட்டு வந்தானோ அந்த அரசர்கள்லாம் முடிவெடுத்தாங்க, நம்ம மாதம் ஒரு முறை வந்து திருவேங்கடத்தை வந்து பார்த்து அவரை வந்து புகழ்ச்சி மலையிலேருந்து நனைய வச்சு அவரை வந்து நம்ம வந்து மதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்தாங்க. ஏன்னா திருவேங்கடத்துக்கு வந்து மது பழக்கம் கிடையாது. அதனால மற்ற அரசர்கள்லாம் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா, திருவேங்கடத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம மது பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் ஒரு நாள் வந்து நம்ம வலையில வந்துட்டு விழுந்துருவான். இதுதான் நம்மளுடைய முதல் கட்ட சூழ்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களும் திட்டமிட்டபடி மாதம் ஒரு முறை வந்துட்டு திருவேங்கடத்தை பார்க்க வந்துட்டு போனாங்க. அப்போ வந்துட்டு போகும்போது திருவேங்கடத்துக்கு பிடிச்ச நல்ல நெல் கதிர்கள், விலையுயர்ந்த ஆபரணங்கள், அது மாதிரி விதைகள், நெல் பயிர் வந்து செய்கிறதுக்கு, விவசாயம் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருவேங்கடத்துக்கு வந்து ரொம்பவும் நெகிழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, நமக்கு கீழே இருந்த அரசர்களாக இருந்தாலும் நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்காக நம்ம மேலே இவ்வளோ தூரம் அன்பா இவ்வளவு கொண்டாந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து நல்லா உபசரித்து மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரி விருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்க ஆரம்பித்தான். முதல் மாதம் 2 மாதங்கள் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருவேங்கடத்துக்கு வந்துட்டு மற்ற அரசர்கள் அதில் வந்து 5 பேர் கொண்ட குழு அவங்க ரொம்பவும் திருவேங்கடத்திட்ட வந்து நெருங்கி பழகிறதுனால திருவேங்கடம் வந்துட்டு அவங்கள மற்ற அந்த 5 அரசர்களையும் உண்மையாலுமே ரொம்ப நெருங்கி வந்து பழகி ரொம்பவும் நம்ப ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த 5 அரசர்களும் அவங்களோட சூழ்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த ஆரம்பிச்சாங்க. திருவேங்கடத்திட்ட வந்துட்டு, நீங்க வந்து இந்த மாதிரி மதுபானங்கள்லாம் குடிக்க மாட்டீங்களா? இது மிகப்பெரிய அரசர்கள் வந்து கண்டிப்பா குடிச்சே ஆகணும். அது அவங்களுடைய வந்து தன்மானம். இது குடிக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய வலிமையெல்லாம் வந்து இழந்துட மாட்டீங்க. இது ஒன்றும் தப்பான பழக்கங்கிறது ஒன்று கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ வேலை செஞ்சிருப்பீங்க, எவ்வளோ அசதியா இருப்பீங்க, அதை போக்கிக் கொள்றதுக்காக இது ஏற்படுத்தப்பட்ட சாதாரண ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு திருவேங்கடத்துக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காம இருந்த அந்த திருவேங்கடம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சா மதுக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வந்த திருவேங்கடம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மது பழக்கத்துக்கு வந்து அவனுக்கு தெரியாமையே அடிமையாகி விட்டுட்டான். இப்படியே அந்த 5 அரசர்களும் காலப்போக்கில் 5-6 மாசம் கழிச்சு திருவேங்கடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கு அடிமையாக ஆக்கிட்டாங்க. இதை தெரிஞ்ச ராணி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாங்க திருவேங்கடத்துக்கிட்ட சொல்றதுக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தப்பான திட்டம் தீட்டி தான் உங்களை வந்து அடிமைப்படுத்துற முயற்சி செய்யறாங்க. இதை நீங்க எப்படியாச்சும் இந்த வலையில விழாதீங்க, எப்படியாச்சும் வந்து இதுல இருந்து நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லும் போது
அந்த அரசர் வந்து கேட்ட மாதிரியே தெரியல. நாள் போக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவேங்கட வந்து முழு மதுவுக்கே வந்துட்டு அடிமையாகிக்கிட்டாரு. இததான் சாக்குன்னு வச்சு, மத்த 5 அரசர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவேங்கடத்த நம்ம எப்படியாச்சும் வந்து கொலை செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, திருவேங்கடத்துக்கு ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு மகன் வந்து இருந்தான். ஆனா, அந்த ராணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆனந்த வந்துட்டு ஏன்னா திருவேங்கடம் வந்து நல்ல ஆட்சி புரிஞ்ச ஒரு நல்ல அரசர். ஆனா, அவர் வந்து தப்பான ஒரு நண்பர்களால மதுவுக்கு அடிமையாகி, தன்னுடைய நாட்டு மக்களையும் பாதுகாக்காம, இந்த மாரி ஒரு தப்பான விஷயம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால, தன்னுடைய மகன வந்துட்டு அவங்க அப்பா அறைக்கோ, அவங்க அப்பா பார்க்குறதுக்கோ வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, ஆனந்த் வந்து அப்பதான் வந்து இளம் வயத தாண்டி ஒரு பருவ நிலைக்கு வந்து வந்துருந்தான். அதனால இப்போ வந்து தன் மகன வந்து தன் அப்பாவ பார்க்க அனுமதிச்சோம் அப்படின்னா, அவன் ஆழ் மனசுல வந்து என்ன தோணும் அப்படின்னா, மிகப்பெரிய அரசர்கள் தான் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நெனச்சு, அவனும் தன் அப்பா போக்கிலே போயி தவறான வழியில போயிற நேரம், இவனையும் அந்த 5 அரசர்கள் வந்து தப்பா யூஸ் பண்ணி இவனையும் வந்து கொலை செய்யக்கூட நேரிடும். அப்படிங்கிறதுனால அந்த அரசி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவேங்கடத்துக்கும், அவங்க 5 நண்பர்களுக்கும் தெரியாம தான் வந்துட்டு, அவங்க பையன் வந்து வளர்ந்தான். காலப்போக்கில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருவேங்கடம் வந்துட்டு அதிக மது போதையால உயிரிழந்துட்டாரு. உயிரிழந்ததுனால, அந்த 5 நண்பர்களும் சூழ்நிலை வரும்போது எப்படியாச்சும் இந்த நாட்ட வந்து நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தர்ப்பம் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா இருந்தாங்க. இதுக்கிடையில வந்துட்டு இந்த ராணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இளவரசர வந்துட்டு, இவன வந்து எப்படியாச்சும் வந்துட்டு நல்ல ஒரு நண்பன வந்து இவன தேர்ந்தெடுக்க வைக்கணும்னு நெனச்சு, அவன்ட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நீ யார்யார்ட்டலாம் நண்பனா நெருங்கி பழகுறியோ, அவங்கள வந்து பழகும்போது இந்த 3 முட்டைய வந்து நீ வந்து அவங்க கிட்ட குடு. குடுத்துட்டு, இந்த அவிச்ச முட்டைய அவங்க சாப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கப்புறம் நீ வந்து அவங்க கூட வந்து நண்பரா இருக்க முடியுமா, முடியாதான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த இளவரசரும் வந்து வந்து என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்ல போர்லயும் சரி, ராஜதந்திரத்திலயும் சரி, நல்ல ஒரு சிறந்து விளங்குவான் அவன். அந்த இளவரசருக்கான என்னென்ன வந்து தகுதி இருக்கோ, அத்தனையும் அவன் வந்து சின்ன வயசுலயே வந்துட்டு கத்துக்கிட்டான். ஏன்னா, இளவரசி வந்துட்டு எப்படியும் வந்து ராஜா அப்படி இருக்கிறதுனால, தன்னோட பையன வந்துட்டு நல்ல ஒரு ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன வந்து கலைகள் இருக்கோ, எல்லா கலைகளையுமே தன் இளவரசனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க கத்துக் குடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இளவரசர்ட்ட வந்துட்டு, இவன் வந்து இளவரசர் பையன் அப்படி இளவரசன்னு சொன்னோனே, எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இவன்ட்ட வந்துட்டு நட்பு வச்சுக்க எல்லாமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா, அவன்ட்ட உள்ள காசு, பணம், புகழ் அதுக்காகவே. அப்படி இருக்கும்போது, அண்டை நாட்டு இளவரசரோட ஒரு பையன் வந்து இவன்ட்ட வந்து ரொம்பவும் நெருங்கி பழகுவான். ரொம்ப வந்துட்டு இவன் மேல பாசமா இருப்பான். ஸோ, இவன் வந்து அடிக்கடி அவன் கூட விளாட்றது, இதே மாதிரியே வந்து இந்த இளவரசர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தோணுச்சு, நம்ம அம்மா சொன்ன மாதிரி இந்த 3 முட்டையை வந்து அவங்கக்கிட்ட கொடுப்போம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவிச்ச முட்டை 3யும் எடுத்து இவங்கக்கிட்ட வந்து கொடுப்பான். அந்த இளவரசரோட அந்த அண்டை நாட்டு இளவரசரோட அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு அவிச்ச முட்டை மட்டும் இவன் வந்து எடுத்து சாப்பிட்டு, மிச்ச 2 வந்து இளவரசர்கிட்டே வந்து கொடுத்துருவான். இத போய் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுவான். சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒரு முட்டைய மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு, மத்த 2யும் உனக்கு குடுக்குறான் அப்படின்னா, அதாவது உன் மேல அவனுக்கு வந்து உண்மையான பாசமே கிடையாது. நீ வந்து அவன வந்து புகழணும். அப்போ அவன்ட்ட இருக்கிறது உண்மையான பாசம் கிடையாது. இவனோட வந்து நட்பே வந்து உனக்கு தேவையில்ல. உன்கிட்ட 2 முட்டைய குடுத்ததுனால, நீ வந்து அவன வந்து புகழணும். அவனோட மரியாதை தான் வந்து அதிகப்படியா தெரியுது. நீ வந்து தாழ்ந்த மாரி வந்து அவன் நெனைக்கிறான். உன்ன அவன் மதிக்கவே இல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு தேவையில்லன்னு சொல்லிருவாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு படைத்தளபதியில வந்துட்டு ஒரு அரசன் வந்து இருப்பான். அவனும் இவன் கூட வந்துட்டு
சேர்ந்து விளையாடுவான். எல்லாமே இது பண்ணுவான். அப்போ வந்து அவன் வந்து கூப்பிடுவான். நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். வா என்னோட நாட்டுக்கு வந்து உங்கள வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அப்பதான் இவங்க அம்மா சொன்னது இவனுக்கு ஞாபகம் வரும். அவன்கிட்டயும் வந்துட்டு இந்த 3 அவிச்ச முட்டைய வந்து குடுப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு முட்டைய கூட இவனுக்கு வந்து குடுக்காம, அவன் அந்த 3 முட்டையுமே அவனே சாப்ட்டுருவான். சாப்பிட்டதுனால, இத வந்து அவங்க அம்மாகிட்ட போய் சொல்லுவான். ஏன்னா, அந்த இளவரசரோட பையன் வந்து மிகப்பெரிய நாடு அது. இவங்க நாட்ட வந்து கம்பேர் பண்ணும்போது. அதனால அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "அவன் வந்து உன்னை மதிக்கவே இல்ல. நீ சிறிய நாட்டு இளவரசர்னா, நான் வந்து எங்க நாடு வந்து ரொம்ப பெருசு. நாங்க தான் வளம், எல்லாத்துலயும் வந்து சிறந்தவங்க. நீங்க எங்களோட எப்போதுமே தாழ்ந்தவங்க தாங்கிறத இதன் மூலமா உனக்கு வந்து சொல்லியிருக்கான். உண்மையாலுமே அவன் இதா இருந்தான் அப்படின்னா, உனக்கும் அவனுக்கும் பாதி பாதி அவன் வந்து சரிசமமா பங்கிட்டு கொடுத்து சாப்பிட்ருப்பான். இந்த நட்பு உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்போ தேரோட்டியா இருந்த அந்த நாட்டு இளவரசருடைய பையன் வந்துட்டு அவங்க வீட்ல வந்துட்டு இந்த மண்பாண்டங்கள் இதெல்லாம் செய்கிறதுல வந்துட்டு ரொம்பவும் நேர்த்தியானவன். அவன் வந்து நிறைய சிற்பங்கள வந்து செய்வான். அது வந்து இந்த இளவரசருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அவன் கூட போய் அடிக்கடி வந்து பேசும்போது, அந்த சிற்பங்கள்லாம் வந்துட்டு வாங்கும்போதும், அவன் வந்து நல்லா பேசி விளையாடும்போது, அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா ஆகிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன்கிட்டயும் வந்துட்டு இந்த இளவரசர் வந்து இந்த 3 அவிச்ச முட்டைய வந்து குடுப்பாங்க. குடுக்கும்போது அந்த குயவரோட பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அது ஆக்சுவலி 3 முட்டை இருக்கும். 3 முட்டையுமே அவிச்ச முட்டை. அதில வந்துட்டு ஒரே ஒரு முட்டைய வந்து எடுத்து, அத வந்து சரி பாதியா வந்து பிரிச்சுட்டு, ஒண்ணு பாதி வந்து இவன் சாப்பிடுவான். பாதி வந்து இந்த இளவரசர்ட்ட குடுத்துட்டு, மீதி 2 யாருக்காச்சும் நம்ம குடுத்துருவோம், பசியோட வரவங்களுக்குன்னு சொல்லுவான். இத போய் அவங்க அம்மாகிட்ட சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவாங்க, "இவன் தான் வந்துட்டு உண்மையான ஒரு நண்பன். ஒண்ணு கிடைச்சாலும் அதுக்கு சரி பாதியா 2 பேருமே பங்கிட்டு உண்ணணும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உண்மையான அன்பு இருக்கிறது இவனுக்கு மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளவரசர வந்து ராஜாவாக்கிட்டு, அந்த தேரோட்டியோட மகன வந்து என்னவாக்குவாங்க அப்படின்னா, அமைச்சராக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 அரசர்களும் போர் தொடுத்து வருவாங்க. போர் தொடுத்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இளவரசரும், அவங்களோட நண்பனும் சேர்ந்து அந்த நாட்ட வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கைப்பற்ற விடாம, இவங்களே நல்லா ஆட்சி செஞ்சு புரிஞ்சுட்டு வருவாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில, அவங்க அப்பா வந்துட்டு திருவேங்கடம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான அரசர். எல்லா நாட்டையும் கைப்பற்றி தனக்கு கீழான ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா, ஒரு நல்ல நண்பன் இல்லாதனால, வெகு விரைவிலே வந்துட்டு அவர் எல்லாத்தையுமே இழந்து வந்துட்டு இறந்து வந்து போயிட்டாரு. நம்ம கூட இருக்கவங்க நல்ல நண்பர்களா இருந்தா தான் நம்மளும் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.